மறுபடியும் நான் சொல்றேன், இன்றைக்கு மத்தியில் உள்ள ஆட்சிக்கு எதிர்ப்பாளர்கள் யாருன்னா இந்து நண்பர்கள் தான், கிறிஸ்தவர்கள் அல்ல. RSS உடைய நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரி என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்தார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு அன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் வேற இருந்தது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்காக வந்தால். காரணம், என்னை மனிதனாக அவர்கள் பார்த்தார்கள். RSS கிறிஸ்தவர்களும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு நான் திரும்ப சொல்லுவேன். அவர்களும் மனிதர்லாம், நானும் மனிதர்லாம். இந்திய மக்களாகிய நாம் கருத்து வேறுபாடுகள் மத ரீதியாக இருக்கலாம். மதத்தை குறித்து நான் பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. அனைத்து மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த மாதிரி 2 பேருக்கு நான் இங்க முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்க நான் விரும்புறேன். இந்த ஸ்பாட்ல கொடுக்க விரும்பி எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. இதுதான் சட்டம். மதமாற்ற தடை சட்டம் எந்த வகையிலும் எந்த கிறிஸ்தவனையும் பாதிக்காது. அவன் உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் இருந்தால். பணத்துக்காக வேலை செய்கின்ற மட்டும் தான் பண்ணுவான். இந்த மாதிரி சின்ன காரியங்களை முன்னிறுத்தி இவங்களா எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சொந்த கருத்தா இருந்து நீங்க RSS நீங்க சப்போர்ட் பண்ற எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா திமுக இதுக்கு எதிராக இருக்க நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் உடன்படவே மாட்டேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார், அதாவது 28 ஜனவரி நம்ம RSS ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மன்மோகன் வைத்தியா உங்களை மீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அதுவும் தடல்படலாக விருந்துலாம் சாப்பிட்டு போயிருக்கிறாரு. என்ன உள்நோக்கத்தோடு அவர் இங்கே உங்களை சந்தித்தார்? தடல்படல விருந்து மட்டும் இல்லைங்க, எங்களுடைய ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையுடைய போதகர்கள் மற்றும் பேராயர்கள், பிஷப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட், அதாவது சவுத் இந்தியா முழுக்க முக்கியமான தலைவர்கள் வந்தாங்க. அவர்கள் மத்தியில் அருமையான RSS ஜாயிண்ட் செக்ரட்டரி டாக்டர் மன்மோகன் வைத்தியா அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து, இன்றைக்கு இந்திய நாட்டில் மட்டும்தான், விசேஷமாக தென் தமிழ்நாட்டில், நாட் தென் தமிழ்நாடு, தென்னிந்தியாவில் மட்டும்தான் விசேஷமாக அதிகமாக எப்படி பேசுகிறாங்கன்னா, RSS என்பது கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான ஒரு ஸ்தாபனம், எதிரானவர்கள், எதிராளிகள். இன்னமும் அவங்க சிங்கம் மாதிரியும் நாங்கள் பூனை மாதிரியும் ஒரு காரியத்தை சிலர் வீணாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நிலைப்பாடை மாற்ற வேண்டும். நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மனிதர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையில் மனிதன் என்ன பண்ணுறான், வித்தியாசமாக மாறுறான், அவ்வளோதானே தவிர எல்லாரும் மனிதர்லாம். நான் எப்படி பிறந்தேன்னா அப்படி தான் RSS உள்ள நண்பர்களும் பிறந்திருக்கிறாங்க. ஒன்றும் சிங்கத்திலேருந்து பிறந்தவங்க வரல, இல்லை கரடியிலேருந்து பிறந்து வரல நம்மளை பீரி எடுக்கிறதுக்கு. நம்மை போல தாய் தாப்புலத்தில் பிறந்தவங்க தான் அவங்க. இதை நிரூபித்து காட்ட வேண்டும். அவர்களும் நம்மை போல மனிதர்கள் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் அருமையான RSS தலைவர் இருக்கின்றார் இல்லையா, டாக்டர் பகவத் சிங். அவர்களோடு கூட எனக்கு நல்ல நெருக்கம் உண்டு. அவர்களிடத்தில் நான் சொன்னேன், உங்கள் தலைவரில் யாராவது ஒருவரை நீங்கள் அனுப்புங்கள். எங்களுடைய கூடுகை, எங்களுடைய பிஷப்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட், போதகர்களும் பேராயர்களும் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு உங்கள் தலைவரில் யாராவது ஒருத்தர் அனுப்புங்களேன், நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்டராக்ஷன் வைக்கலாம், ஒருத்தர் கருத்தை குறித்து பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கும், அனுப்பி வைங்களேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போது அருமையான டாக்டர் மன்மோகன் வைத்தியா அவர்கள் RSS உடைய நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரி, தேசிய செயலாளர் அவர்கள் வந்தார்கள். என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்தார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு அன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் வேறு இருந்தது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்காக வந்தால். காரணம், என்னை மனிதனாக அவர்கள் பார்த்தார்கள், நானும் அவர்களை மனிதனாக பார்த்தேன். இதான் முதல் காரியம். அடுத்து என்னுடைய சக மனிதர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினேன். பாருங்க, இவரும் நம்மை போல ஒரு மனிதர் தான் அப்படின்னு. அவரும் என்ன சொன்னார், நானும் உங்களை போல ஒரு மனிதர் தான். எங்கள் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் ஒரு புதிய வீடு கட்டி இருக்கிறோம், அந்த வீட்டிற்கு தான் அவர்களை அழைத்தேன். எங்கள் போதகர்கள், எங்களுடைய பிஷப்மார்லாம் அந்த நாளில் வந்து எங்களுடைய வீட்டை நல்ல பிரதிஷ்டை பண்ணி, அந்த பிரதிஷ்டையில் இவரும் கலந்து கொண்டு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இதை பார்க்குறவங்க ஒரு நினைக்கலாம், RSSம் கிறிஸ்தவர்களும் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு.
நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அவர்களும் மனிதர்லாம், நானும் மனிதர்லாம். அப்போ வந்தவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது எனக்கு ரொம்ப 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 பிடித்திருந்தது. எங்களுடைய போதகர்களும் என்னுடைய பிஷப்மாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன சொன்னாருன்னா, நாம் எல்லாரும் இந்திய மக்கள், முதல் காரியம். ஆக இந்திய மக்களாகிய நாம் கருத்து வேறுபாடுகள் மத ரீதியாக இருக்கலாம். மதத்தை குறித்து நான் பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. அனைத்து மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ நல்ல கருத்து தானே இது. அதாவது நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்துட்டு போ, எந்த வழிபாடு வேணா நீ செய், எந்த தெய்வத்தையாவது நீ கும்பிட்டு போ, அதை பற்றி என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம், நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், நமக்குள்ளே பிரிவுகள் இருக்க வேண்டாம், சந்தோஷம் சமாதானம் இணக்கமாக நாம் இருப்போம் என்ற கருத்தை நல்ல தென்னன் தெளிவாக வெளிப்படுத்தினார்கள். அதனால தான் நான் எப்போவும் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப சப்போர்ட். ஆனால் சார், தலைவர்கள் நீங்கள்லாம் வந்து அப்படி ஒன்று கூடி இருக்கும்போது, ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், அது அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதமாற்ற கும்பல் தானே நீங்கள் அப்படிங்கிறது. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் நியாயத்தை தான் பேசுகிறோம் அப்படின்றது கீழே தொண்டர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே சார். அண்ணா இல்லை, இதில் கூட நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கணும் உங்களை. எல்லாரும் மதம் மாற்றம்னு சொல்லி எல்லாரும் செய்யலை. இப்போ கூட நான் இங்கே வருவதற்கு முன்பதாக ஒருவர் என்னோடு கூட தொடர்பு கொண்டே இருந்தார். என்னென்னா, அவருடைய 2 பையனுக்கு நாங்கள் ஞான ஸ்நானம்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ரெண்டு பேர்களும் பையன்மாரும் பெற்றோர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஞான ஸ்நானம் சொல்லி எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் கொடுப்போம். இப்போ அவங்க என்னை கேட்டாங்க, ஐயா நீங்கள் வரும்போது, ஏன்னா அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, இங்கேருந்து ஏறக்குறைய 120 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க, நீங்கள் எங்கள் பக்கமாக வரும்பொழுது எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல என் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் தண்ணியில் முழுக்கி எடுப்போம், ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது செய்யக்கூடாதுப்பா. காரணம், அந்த நதி யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அப்படி நான் செய்யணும், என்ன செய்யணும், அங்கே நான் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி 2 பேருக்கு நான் இங்கே முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்க நான் விரும்புகிறேன், இந்த ஸ்பாட்டில் கொடுக்க விரும்பி எனக்கு கொஞ்சம் டைம், எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. இதுதான் சட்டம். இந்த சட்டத்துக்கு மீறி நான் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மதம் மாற்றம், அந்த காரியம் ஏற்படும். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவ வழிபாட்டுக்கும் ஒரு சட்டம் ஒன்று உண்டு. அந்த சட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இது வரைக்கும் மதம் மாற்ற தடை சட்டம் என்ன ஒன்றுமே செய்யலையே. 2000ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அருமையான அம்மையார் காலம் சென்ற செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ மதம் மாற்ற தடை சட்டம் இருந்தது. அப்போ 2000 என்ன பண்ணுறேன், சிஎஸ்ஐயில் நான் இருக்கிறேன். அப்போ சிஎஸ்ஐ திருச்சபையில் நான் அங்கே ஒரு ஊழியக்காரனாக இருந்து என்ன பண்ணுறேன், சித்தாலப்பாக்கம்னு சொல்லி சென்னையில் ஒரு இடம் இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மின்சார இணைப்புக்காக மின்சார அலுவலகத்தில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு மின்சார நாங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மதம் மாற்ற தடை சட்டத்தில் அதுவும் வருது, அது நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் நான் சர்ச்சை மூடிட்டு போயிட்டேன்னா இல்லை, ஒரு ஜெனரேட்டரை வாங்கினேன், ஒரு டீசல் ஜெனரேட்டரை வாங்கினேன், திருச்சபை நடத்தினேன், ஒரு பிரச்சனையும் இல்லையே எனக்கு. ஆக மதம் மாற்ற தடை சட்டம் எந்த வகையிலும் எந்த கிறிஸ்தவனையும் பாதிக்காது, அவன் உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் இருந்தால். பணத்துக்காக வேலை செய்கின்ற மட்டும்தான் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை முன்னிறுத்தி இவங்களாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையான தொண்டனுக்கு எந்த விதத்துலையும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நீங்கள் மன்மோகன் வாதியாவோட மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்ன கருத்துக்கள் நிறைய பகிர்ந்துட்டீங்க. எதற்காக இந்த மீட்டிங் வச்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஆமாங்க, அதாவது இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களும் ஆர்எஸ்எஸ் எதிரின்னு நினைக்கிறாங்க. உண்மையாக நான் சொல்ல போனால், அன்னைக்கு வந்து என்னுடைய மீட்டிங், என்னுடைய பில்டிங், நான் கட்டி கொண்டு இருக்கிற இந்த வீடானது முடியாத நிலையில் இருந்தால், வீடு முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு தர வேண்டியதுன்னா மின்சார இணைப்பு கொடுக்கணும், அடுத்தது பாதாள சாக்கடை, இந்த ட்ரைனேஜ் அந்த கனெக்ஷன் கொடுக்கணும், அடுத்தது வாட்டர் சப்ளை, கார்ப்பரேஷனுடைய மெட்ராஸ் கார்ப்பரேஷனும் வாட்டர் சப்ளை, இந்த 3 தந்தாகணும். ஸோ இது தரவே இல்லைன்னா அது கொஞ்சம் தாமதம் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மீட்டிங்கை நான் வைக்கும் போது எனக்கு எதிர்ப்பு தெரிவித்ததே யார் தெரியுமா, ஒரு இந்து சகோதரன். எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவனுக்கு எதிரின்றீங்க. அப்போ இந்து சகோதரன் என்ன பண்ணுறான், ஒரு இந்து சகோதரன் என்ன பண்ணுறான்,
நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டு வராதீங்க, நீங்கள் மீட்டிங் நடத்துங்க, உங்களை வேண்டாம்னு சொல்ல ஆர்எஸ் தலைவரை ஏன் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்றான். நான் சொன்னேன், இதில் என்னப்பா இருக்குது தவறு? என் வீட்டுக்கு வராரு, நான் நடத்துகிற மீட்டிங்க்கு வராரு, அது என்னுடைய இடம், நான் எனக்கு நண்பர் அவர், நான் அவரை அழைச்சிருக்கிறேன் ஒரு விருந்தாளியா, இதில் என்ன தவறுனா இல்லை அவரை கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக அவர் சண்டை போட்டார் என்கிட்ட. சண்டை போட்டார். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர் இல்லை, அவர் இந்து மதத்தை சார்ந்தவர். திமுக தொண்டராக இருப்பாரோ? அவர் திமுக தொண்டரும் இல்லை, ஆனால் திமுக ஆட்சிக்கு பயப்படுறார். நான் சொன்னேன் இந்த 3 காரியம், மின்சார இணைப்பு, பாதாள சாக்கடை, வாட்டர் சப்ளை, இது 3 எங்கே கிடைக்காம போயிடுமோ, ஏன்னா அவர் தான் பில்டர், சரிங்களா, என்னுடைய வீட்டுக்கு. ஸோ என்ன நினைக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வீட்டுக்கு வந்து விட்டால், இது திமுக ஆட்சிக்கு தெரிந்து விட்டால் தனக்கு இந்த அனுமதி கிடைக்காதே, அவர் பாதிக்கப்படுவாருன்னு அவர் நினைச்சார். ஆனால் நான் திட்டவட்டமாக சொன்னேன், இங்கே பார், இதுக்காக நீ தடை பண்ணுறன்னு தெரிஞ்சா நான் கட்டாயம் நடத்த தான் செய்வேன். உன்னுடைய சொந்த கருத்தாக இருந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு நீ சொன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திமுக இதுக்கு எதிராக இருக்க நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் உடன்படவே மாட்டேன். அப்படியேப்பட்ட ஆள் நான் கிடையாது. எனக்கு தண்ணி வந்தான்னு, மின்சாரம் வந்தான்னு, இல்லை வராமல் போனால் எனக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வரணும். ஒரு மனிதனை மனிதனாக நான் பார்க்க விரும்புகின்றேன், அவரை என் வீட்டிற்கு நான் அழைத்து இருக்கின்றேன், அவர் வர வேண்டும் சொல்லி பெரிய கட் அவுட்டே போட்டேன் நான். ஆமாம், கட் அவுட்டே வச்சேன். அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சார். ஏங்க நீங்க மீட்டிங் நடத்திட்டு போங்க, சைலண்டா நடத்திட்டு போங்க, ஏன் கட் அவுட்லாம் வைக்கிறீங்கன்றார். ஊருக்கே தெரிய வச்சிட்டீங்க போல. ஆமா, என் தெருவில் வச்சுட்டேன், கட் அவுட் வச்சுட்டேன். ஏன்னா என் தெருங்க அது. நான் 64 வருஷமா அந்த தெருவில் இருக்கிறேன். இன்னைக்கு நேரத்தில் 64 வருஷமா இருக்கிறேன். ஒன்றும் இல்லாத 5 வருஷத்துக்கு இருக்கிறவங்கள கட் அவுட் வைக்கும் போது 64 வருஷமா அந்த தெருவில் நான் இருக்கிறேன். நான் வைக்காம யாரை வைக்கிறது? நான் அவரும் நானும் ஒன்றா இணைஞ்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோவை வச்சுட்டேன். சரிங்களா? அவர் என்ன நினைச்சாரு, இதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, பயங்கரமாக இதாகும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் பயங்கர ஆதரவாயிடுச்சு. அந்த தெருவே எனக்கு ஆதரவாயிடுச்சு. எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தது யாரு? ஒரு இந்து நண்பர். அதான் மிக வருத்தமான காரியம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு மத்தியில் உள்ள ஆட்சிக்கு எதிர்ப்பாளர்கள் யாருன்னா இந்து நண்பர்கள் தான், கிறிஸ்தவர்கள் அல்ல. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் என்னை வரவேற்கிறாங்க. ஏன் தெரியுமா? மத்திய அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, நல்ல ஆட்சி அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு சிலர் என்னுடைய பேராயருக்கு ஒரு நல்ல விருந்தை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் தலைவர் பரவாயில்ல, நல்லவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பாருங்கள், கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்கள் இந்து சகோதரர்கள் தான் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. யாருக்கு? ஆர்எஸ்எஸ்க்கு இந்து சகோதரர் எதிராக இருக்கிறார். அந்த இந்து சகோதரர் என்ன சொல்லியிருக்கணும்? வரட்டானே, நம்ம பார்த்துக்கலாம், எங்கள் ஆளை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படி தானே சொல்லியிருந்துருக்கணும். அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இருப்பேன். அதை விட்டு கூப்பிடவே கூடாதுன்னு என்கிட்ட பயங்கர சண்டைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்கிட்ட அவ்வளோ நல்லா சந்தோஷமாக பழகிறவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மோத்தை தூக்கிட்டு இருக்கிறாரு. நானும் வீடும் கட்டி முடிச்சாச்சு, நான் குடி புகுந்துட்டேன். இன்னிலேருந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் எதற்கு நான் சொல்ல வரேன்னா, ஆர்எஸ்எஸ் என்பவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராளிகளே அல்ல என்பதை நிரூபிக்க தான் இந்த கூட்டம் இந்த வைத்தேன். என்னுடைய உடன் தலைவர்கள் ஏறக்குறைய 100 பேர் அன்றைக்கு வந்திருந்தார்கள். தென்னிந்தியா முழுக்க தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் 100 பேர் வந்திருந்தார்கள். எல்லாரும் சந்தோஷமாக போனாங்க. ஐயா, எங்கள் கண்களை திறந்துட்டீங்க நீங்கள். இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னால் அவங்க ஏதோ சிங்கம் புலி நாங்கள் நினச்சோம், இவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க, இவ்வளோ அருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட்டதாக அவங்க சொன்னாங்க. உண்மையாக பழகி பார்த்தா தான் தெரியுங்க. தூரத்தில் பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மலைகள்லாம் ரொம்ப உச்சியில் உயரமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன் ஐயப்ப மலைக்கு போகிறவங்க, திருப்பதி மலைக்கு போகிறவங்க பார்க்கும்போது ஐயோ அவ்வளோ மலை படி ஏறணுமா, அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சாதாரணமாக ஏறிட்டு வந்துடுவாங்க. ஏறி இறங்கும் போது தான் சொல்லுவாங்க, இவ்வளோ உச்சி நான் ஏறி வந்துட்டேன் நான் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. உச்சத்தை அடைய தான் நாம் பிறந்திருக்கின்றோம். உச்சத்தை அடைய முடியும். தமிழகத்திலும் ஒரு உச்சத்தை நாம் அடைய தான் போகின்றோம். அது நெடுகாலம் இல்லை,
இன்னும் அடுத்த வருஷத்தில் இந்த நேரத்தில் உச்சத்தை அடைந்திருப்போம் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஓகே சார், மிக்க நன்றி சார்.